ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனி தான் கட்டுறாங்க. அவள் கல்யாண குளத்தில் உட்காந்துட்டு, அம்மா உண்மையாகவே நான் அக்காவோட ஃபியான்ஸே கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன்னா, என்னால் நம்ப முடியல. அந்த பையன் பார்க்க கேவலமாக இருப்பான்னு சொன்னாங்க. அவனுக்கு உடம்பு வேறு சரியில்லை. நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? உண்மையாகவே நான் உங்களோட பொண்ணு தானான்னு கேட்க, நீ என்னோட பொண்ணு தாமா, இதில் என்ன உனக்கு சந்தேகம்? உன் அக்காவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? நீ தான் உதவி பண்ணி ஆகணும், தயவு செஞ்சு உதவி பண்ணுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளை கூட்டு போறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தான் ஆள் வராங்க. மேடம் உங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம் வாங்கன்னு சொல்லி இவளை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இவ கல்யாண வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நைட்காக இவ இப்படி உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம கதையோட ஹீரோ தான் வரான். இவ தான் இவளோட புருஷன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எதுக்காக நீ கிளாஸ் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க யாருங்கன்னு இவ கேட்குறா. என்ன இவ எப்படி கேட்குறா? இவ யாரை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு இவளுக்கே தெரில போலையே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, உன் புருஷனை நீ பார்த்ததே இல்லையான்னு கேட்க, நான் அது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க, அவரோட பேரு மோசியோன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல, நான் அவனோட கசின் மூச்சன், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு என் கசின் இந்த இடத்துக்கு வரமாட்டான், அவனுக்கு பதிலாக நான் உனக்கு கம்பெனி தரவான்னு சொல்ல, என்ன லூச மாதிரி பேசிட்டு இருக்க, நான் உன் கசின் பொண்டாட்டி, என்கிட்ட ஒழுங்கா பார்த்து நடந்துக்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹிரேனா அங்கே இங்கன்னு டச் பண்ணிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இவ ஒரு அறையை போட்டு தள்ளி போடான்னு சொல்றா. சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிரு, உன் கசின் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவன் வெளியே வந்தவன அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் என்னாச்சு, உங்க கண்ணு செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுவா என் பொண்டாட்டி தான் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவனுக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. இவன் இப்படி சிரிக்கிறத பார்த்தோன்னே, என் பொண்டாட்டியை பற்றின டீட்டெயில் கேட்டேன், எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு சொல்ல, அவனையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இப்போ ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த குடும்பத்தோட ரெண்டாவது பொண்ணு, ஆனால் அவங்க அம்மா இவங்க கிட்ட பாசமாகவே நடந்துக்க மாட்டாங்க. மூத்த பொண்ணு மேலே தான் எல்லா பாசமும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்டாட்டியை லூசு முட்டாள்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டியை இன்னொரு தடவை முட்டாள்னு சொன்னா உன்னை வேலையை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வந்து பார்க்க, அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவொன்னே கலங்கத்தில் இவன் மூஞ்சிலையா முழிச்சோம் அப்படின்னு அவள் போக பார்க்க, எங்கே போக பார்க்குறேன்னு இவன் கேட்குறான். எங்கேயே போகிறேன், உனக்கு என்ன, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு கூட்டு போகிறீங்களா, என்னோட திங்ஸ் எதையுமே நான் எடுத்துகிட்டு வரல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்ல, என் கசினோட பொண்டாட்டி திங்ஸ் எடுக்கணுமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். எது கசின் பொண்டாட்டியா, இன்னும் சொந்த பொண்டாட்டியே கசின் பொண்டாட்டின்னு சொல்கிறாருன்னு அவன் முழிச்சிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு இந்த உதவி கூட பண்ண மாட்டேன் நான் அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேச, அதை பார்த்தோன்னே இவ டக்குன்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோட அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கா. சார் நீங்களே என்ன கூட்டு போங்களேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, சாரி மேடம், சாரி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்களால் கேட்க முடியும், நீங்கள் சார் கூடவே போங்கன்னு சொல்லிட. இவ்வளோ சரின்னு ஹீரோ கூட வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் காரில் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க. இவ காரை விட்டு இறங்கலான்னு பார்க்க, அவனை பார்த்தீங்கன்னா, என்ன டக்குன்னு போக பார்க்குற, உன்னை கூட்டிகிட்டு வந்து உன் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்கேன், ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டியான்னு சொல்ல, இவன் மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்கிறா. அதை பார்த்தவொன்னே என்ன பார்த்தீங்கன்னா, வெறும் தேங்க்யூ மட்டும்தானே, கிஃப்டெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு அவள் கண்ணாடி கழட்டிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண. அதை பார்த்தோன்னே இவளுக்கே ஷாக்காக இருக்கு. நீ கண்ணாடி போடாமல் இருக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன், ஏன்னா கண்ணாடி போடாமல் இருந்தால் தான் முகம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு காருக்கு வெளியே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நானா உள்ளே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வெளியே வான்னு சொல்ல, இவ்வளோ காரை விட்டு வெளியே வரா. இப்போ வெளியே வந்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு கோவமாக இருக்கு. எங்கள் அம்மா கிட்ட மாட்டி விடாமல் இவன் போகவே மாட்டா போலியே அப்படின்ற மாதிரி இவ கோவப்பட்டு இருக்க. அவங்க அம்மா இவளை தனியாக கூட்டு வராங்க. இப்போ தனியாக கூட்டு வந்ததுக்கப்புறம், ஏண்டி அந்த பையனை கசின்னு சொன்ன, அவன் மூச்சனோட தான், அவன் புருஷனோட கசினா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா இவளுக்கு ஒரு அறையை போட்டு, ஏண்டி நேற்று நைட் உனக்கு வெட்டிங் நைட் தானே, ஓ புருஷன் கூட இல்லாமல் இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ புருஷன் கூட தானே இந்த இடத்துக்கு வந்து இறங்கியிருக்கணும்னு அவங்க அம்மா பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ இன்வால்வ் ஆகுறீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு கவலையாக இருந்தால் எதுக்காக என்னை கட்டி வச்சிங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அக்காவை பார்த்தீங்கன்னா, அம்மா விடுங்கம்மா, அவள் புருஷனுக்கே உடம்பு சரியில்லை, அவனே கொஞ்சம் நல்லா செத்து போயிடுவான், அவனை கட்டிக்கிட்டு இவன் என்ன பண்ணுவா, அதான் கசின் கூட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டா போல, விடுங்க, தங்கச்சி இதை தெரியாம தப்பு பண்ணிட்டா, இதுக்கப்புறம் வந்து தப்பு பண்ண மாட்டான்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டியது, ஆனால் என்கிட்ட தள்ளி விட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா, இப்போ கூட நான் பண்ணுற தப்புனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு, ஓ புருஷனுக்கு உண்மையா இருக்கிற வழியை பாரு, நீ அவங்க பையனுக்கு துரோகம் பண்ற விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனையாகும்னு சொல்ல, எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி தான் யோசிக்கிறீங்க, என்னை பற்றி யோசிக்க யாருமே இல்லை நீ இவ திட்டிட்டு இருக்க. ஆமா பார்த்தீங்களா அவ எப்படி பேசிட்டு போறான்னு, அவளுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேலே பாசமே இல்லை, இவ்வளோ நாள் நம்ம அவளை வளர்த்துருக்கோம், அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கா பாருங்கன்னு இவ காண்டாயிட்டு இருக்க. சரி விடுமா விடுமா, அவளுக்காக நீயே கோவப்படுற, நீ கோவப்பட்டு டென்ஷன் ஆயிக்காத விட்டு தள்ளுன்னு அவங்க அம்மா இவ்வளோ சமாதானப்படுத்திட்டு இருக்க.
இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு வழியாக அந்த வீட்டை போக போறேன். இதுக்கப்புறம் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா உங்க எல்லாரையும் பழி வாங்கியே தீருவேன்னு அவ இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து அவ மண்டியில துப்பாக்கியை வச்சுட்டு ஒழுங்கா என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்ல, எனது என்னோட வீட்டுக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நானே இப்பதான் வெளியே வந்திருக்கேன், உன்னை எப்படி கூட்டு போக முடியும்? அதெல்லாம் கண்டிப்பா கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே என்ன பாத்தீங்கன்னா அப்படின்னா உன் புருஷன் கிட்டேயே பர்மிஷன் கேட்குறேன்னு இவன் போன் எடுக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணா வந்து தள்ள நம்ம வீட்டுக்கே போலான்னு இவ ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. வந்து பார்த்தா அவனோட வயிற்றுல புல்லட் பட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப பயந்து போயிட்டு நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆம்புலன்ஸ் வந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும், நீ இந்த புல்லட்டை வெளியிடுன்னு சொல்ல, என்னால் முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ எடுக்கலன்னா நான் மண்டையை போட்டு வேண்டி டக்குன்னு எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோ வழியில் கத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ சரின்னு ஹீரோக்கு அந்த புல்லட் எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு அவனுக்கு கட்டு போட்டு விடுறா. இப்போ இவ இப்படி கட்டு போட்டு விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பாசத்தோட பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவள் கண்ணாடியை கழட்டிடுறான். இப்போ அவன் இப்படி கழட்டோன்னே என்ன சொல்கிறான்னா, லாஸ்ட் டைம் நான் என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இந்த கண்ணாடி போடாம இருக்கிறப்பலாம் கண்டிப்பா நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ண. அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவை தள்ளி விட்டுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கியா? உன் மனசில் நான் இருக்கேன் தானே, அதனால தானே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்தா உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி டாக்டர்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள போய் பாருன்னு சொல்லி இவ ஃபோனை கொடுக்க. இந்த காலத்துலையும் பட்டன் ஃபோன் வச்சுட்டு இருக்கியா? எனக்கு இந்த ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. வாய மூடிட்டு யாருக்காவது கால் பண்ணி உனக்கு இருந்து கூட்டு போக சொல்லு, இல்லைன்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு யாரு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு அவங்க வீட்டில் இருந்து தான் கால் பண்ணாங்க. இப்போ இவங்க கால் பண்ணி மூ குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு வான்னு சொல்ல. நான் எதுக்காக போய் பார்க்கணும்? நான் என்ன என்னோட புருஷனையே பார்க்கல, அதுக்குள்ள அவங்க எல்லாரையும் போய் பார்க்கணுமா? உங்க பொண்ணை கட்டி வச்சிருக்க வேண்டியதானே, என்னை கட்டி வச்சு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்களே இவ திட்டிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ ஃபோனை வாங்கி டக்குன்னு கட் பண்ணிடுறான். இப்போதைக்கு இந்த சண்டையெல்லாம் போடாத, நானே வழியில் இருக்கேன், கொஞ்சம் சத்தப்படாமல் அமைதியாரு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட பெட்ரூம்க்கு வந்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு, அங்கேயே நான் படுப்பேன், ஒழுங்கா தள்ளி போன்னு சொல்ல. கசினோட பொண்டாட்டியா இருந்தா என்ன, ஒன்னா படுக்கிறதவன தப்பு இல்லை வான்னு சொல்ல. அட வெக்கங்கட்டவனே, ஒழுங்கா என் ரூமை விட்டு வெளியே போடான்னு சொல்ல, போய் சோஃபால படுத்துக்கன்னு ஹீரோ சொல்றான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் போய் சோஃபால கால் வலியோட கை வலியோட படுக்கணும், நீ ஜாலியாக படுத்துட்டு இருப்பியா? அதெல்லாம் என்னால் முடியாது, நான் என்னோட பெட்ல தான் படுப்பேனே. ஹீரோ பக்கத்தில் வந்து படுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இவ்வளோ க்ளோஸாக படுத்திருக்கேன்னா நைட்டி ஏதாவது உனக்கு வேணுமான்னு இவன் கேட்க. அதை பார்த்தவொடனே இவன் ஹீரோவோட காயத்தில் அடிய போட்டுறா. ஐயோ அம்மா தாங்க முடியலையே, இவன் என்னை கொன்றுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன் கசினோட பொண்டாட்டே, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளிப்போ, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, விடிஞ்சு நான் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போயிட, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சிட்டு என்னன்னே தெரியல, உன்னை இவ்வளோ கிட்ட பார்க்கும்போது எனக்கு கிஸ் பண்ணணும் போல இருக்குன்னு சொல்ல. ஆடப்போட லோசு பையில அப்படின்னு இவன் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷென்ன்ற பையன் தான் வரான். இப்போ இந்த பையனை பார்த்தோன்னே இவன் சந்தோஷமா வந்து காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா நான் உன்னோட அக்காவையும் இன்வைட் பண்ணியிருக்கேன், நம்ம எல்லாரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலான்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இவளோட முகமே மாறி போயிருது. இப்போ இந்த ஷென்னை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஹோட்டலில் உட்கார வைக்க. நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க தானே, அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னாவே இன்வைட் பண்ணேன், நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டதே இல்லைல்ல, சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் போயிட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த வீட்டு போக. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓ புருஷனால எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால ஷென்னை செடியூஸ் பண்ண பாக்குறியா? அது கனவுல கூட நடக்காது, நீ இந்த ஷென்னை ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த விஷயம் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவ பேசிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். இப்போ அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ஷென் பையனும் வரான். இப்போ அவனை பார்த்தவொடனே தங்கச்சிக்காரி அவனோட கையை பிடிச்சிட்டு இங்க பாருங்க அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் ஆயிட்டதுனால இனிமே நானும் ஷென்னை டேட் பண்ணலான் இருக்கோன்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உண்மையாவே உனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பற்றி நான் பேச விரும்பல, ரெண்டு பேரும் நல்லா இருந்தா அதுவே போதுன்னு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னா அவனை பார்த்தீங்கன்னா இவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பற்றி விட்டு தள்ளுங்க, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு தங்கச்சிக்காரி பேச. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவளுக்கு அந்த பையன் மேலே சின்னதாக ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் போல. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட மாமனார் தான் கால் பண்ணுறாரு. இப்போ அவர் கால் பண்ணி நீ வீட்டுக்கு வந்ததா கேள்விப்பட்டேமா, உன்னை என்ன மீட் பண்ணல, இன்னைக்கு மறக்காம நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் மீட் பண்ணலான்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. மேடம் வாங்க, சார் தான் உங்களை கூட்டு வர சொன்னாருன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு கார்ல ஏறி போயிட்டு இருக்கா. இவன் இப்படி போயிட்டு இருக்கத இந்த சைடு ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா பாஸ் உங்க ஒய்ஃபை தடுத்து நிப்பாட்டலையா அப்படின்னு சொல்ல. அவளை பார்த்து எல்லாரும் முட்டாள்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு அப்படி தெரியல,
அவள் கண்டிப்பாக மற்றவங்கள விட ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வரான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு வச்சு அவளுக்கு டின்னர் கொடுத்துட்ருக்காரு. எங்கள் பாருமா, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம். நீ என்னை அப்பானே கூப்பிடலாம், எது வேணாலும் என்கிட்ட கேளுமான்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இவர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்க. ஏமா, கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? 2 பேரும் நல்லபடியாக தானே இருக்கீங்க? அவன் சின்ன பையன், ஏதாவது தப்பு பண்ணால் மன்னிச்சிரு. அதே மாதிரி 2 பேரும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறானா, ஆக்சுவலாக அங்கிள் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னது பார்க்கவே இல்லையான்னு அவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. கல்யாணத்தன்னைக்கு உன்னை பார்க்குறேன்னு தானே வந்தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. அவர் வரல அங்கிள், அவனோட கசின் தான் வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு பாரு. அவன் இப்படிதான் எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிட்டு இருப்பான். நீ எதுக்கு கவலைப்படாத, அவனை நான் வீட்டுக்கு வர சொல்றேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் கிளம்பி வரா. இப்போ இப்படி கிளம்பி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு சொல்ல, என்னது வந்துட்டாரா அப்படின்னு இவ ஷாக் ஆகிட்டு கேட்க, ஆமாம் மேடம் ரூமில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட ஆஃபீஸ் ரூம்லன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு அவளோட புருஷனை பார்க்கலான்னு வரா. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால உன்னை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை. அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், என் கசின் கூட உங்கள் வீட்டுக்கு போனியாமேன்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்தாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி சரி, நான் உன்னை நம்புறேன், உன் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை நான் பார்க்கலாமா? நம்ம 2 பேரும் வாழ்க்கை போகிறோம், ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம். அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட்டாவது பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஓ முகம் பார்க்க கொஞ்சம் கேவலமாக இருக்கு, அதனால நான் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ அப்செட் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ இப்படி வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல, இவளை பார்த்ததுலேருந்து இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி வந்து அவளோட முகத்தை பார்க்குறா. இப்போ அந்த கண்ணாடியை கழட்டிட்டு சின்ன வயசுல நடந்த ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன் அக்காவை விட நீ பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடாது, என்னைக்கும் அவ தான் அழகா இருக்கணும், அவளை விட நீ கேவலமான ட்ரெஸ் தான் போடணும், இந்த மாதிரி தான் நடக்கணும்னு அவங்க அம்மா போட்டு டார்ச்சர் பண்ணி தான் இவளுக்கு அந்த கண்ணாடியே போட்டு விட்டுருப்பாங்க. இவ பார்க்க அழகா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தவொன்னே இவ டக்குன்னு கையை வச்சு மறைச்சிட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ கசின் வீட்டில் தான் இருக்கான், ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு என் கசினுக்கும் தெரியும்பா, அதனால அவனை நினைச்சு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன், உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு அவளோட முடியை பிடிச்சிட்டு இவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க, நான் உன்னோட அன்னைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, ரொம்ப கோவப்படாத, இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் என்னோட அம்மா அந்த இடத்துக்கு வருவாங்க, அவங்க கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கன்னு சொல்ல, நான் நல்லா நடந்துக்கிறேன், நீ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா இவ கிட்ட வந்து இடுப்புல கையை போட்டுட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. மரியாதையை கையிடு, இல்லைன்னா உன் கையை உடச்சி போட்டுருவேன், உனக்கு சாப்பாடு தானே வேணும் போட்டு தலையிறேன்னு சொல்லி இவன் கிச்சனுக்கு போக, இவனை பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி எனக்காக சமைக்க போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவன் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோக்காக சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இப்போ அதை பார்த்தவொன்னே பார்க்கவே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தின்னு முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணிட்டு போய் தலடான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, உன் கூடவே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல, உன் கசின் வீட்டில் தான் இருக்கா, அந்த விஷயத்த மறந்துடாதன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அவன் இருக்கிறதா பிரச்சனையா? அவன் இல்லாதப்பா வரலாமான்னு கேட்க, இல்லாதப்பையா உனக்கு எவ்வளோ வாய் கொழுப்பு, நீ சாப்பிட்டு போகலன்னு வச்சுக்க, உன் கசினை கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஒழுங்கா சாப்பிட்டு போய் தலன்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்படி ஒரு தொல்லை வந்து அமைங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் உசுரை வாங்குறதுக்குனே வர்றானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ படுத்து தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிக்க அவளுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான். ஏய் சீக்கிரமா போய் இன்டர்நெட்டை செக் பண்ணி பாரு, உன்னை பற்றி கழுவி ஊத்துறாங்கன்னு சொல்ல, என்னென்னு பார்த்தா எல்லாம் அவளோட அக்கா காரியோட வேலை தான். அவள் என்ன பண்ணியிருப்பானா, ஹீரோயின் அவங்க அக்காவோட கல்யாணத்தை நிப்பாட்டி குடும்பத்துக்கு மருமகளாக போயிட்டானே இவளை பற்றி தப்பாக போட்டிருக்க. அதை பார்த்தவொன்னே இவ காண்டாயிட்டு, இந்த வேலையை யார் பார்த்தாங்கன்றதை கண்டுபிடி, கண்டிப்பாக அவங்களை நான் சும்மா விட மாட்டேன், இப்போதைக்கு நான் உங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது, குடும்பத்தோட மருமக, என் ரெப்புடேஷன் போகிற மாதிரி யார் பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு இவ காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வரா. இப்ப ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவனே இவ ஷாக் ஆயிட்டு, நீ எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்த, உனக்கு எப்படி சாவி கிடைச்சது, யார் உள்ள வீட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ரூம் சாவியை காட்டுறான். அதை பார்த்தவனே இவ ஷாக் ஆயிட்டு, என்னோட ரூம்க்கு எப்படி ஓங்கிட்ட, உன் கசின் உங்ககிட்ட கொடுத்தான அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். உனக்கு ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண என்ன அனுப்பி வச்சான், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல, உன் உதவி ஒன்று எனக்கு தேவையில்லை, உன் வேலையை பார்த்துட்டு போனேன். இவன் இந்த இடத்த விட்டு போக பின்னாடியே ஹீரோவும் வந்துட்டு இருக்கான்.
இப்போ ஹீரோவை பார்த்தவொடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் இந்த பிரச்சனையில இருந்து உங்க பொண்டாட்டியை எப்படி காப்பாற்ற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த வேலையை யாரு பண்ணாங்க அப்படின்றத கண்டுபுறான்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த அடுத்த வீட்டு வர இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரா. இப்போ அவளை பார்த்தவொடனே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க எப்படி இவ்வளோ ஜாலியா இருக்க உன்னை பத்தி எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க அப்படி இருக்கிறப்ப இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது எதுனாலும் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க அவங்க எல்லாரும் என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிறாங்க அதை பத்தி நீ கவலைப்படாத ஆனா அவனுக்கு ஒரு கசின் இருக்கான் அவனை தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா இது வரைக்கும் நான் என்னோட புருஷனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க எடுத்து புருஷனையே பார்க்கலையா ஏண்டி வெட்டிங் நைட்டு கூடவா பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒருவேளை உன் புருஷன் மூஞ்சி கட்டாம இருக்கானா அவன் மூஞ்சி பார்த்தா உனக்கு தூக்கம் வராது போல அதனாலதான் அவன் மூஞ்சி கட்டாம இருக்கான் சரி விட்டு தல அவனை பார்க்காம இருக்கிறதா உனக்கு நல்லது உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண நீ ஐடியா கொடுத்துட்டு இருக்க இவ்வளோ அந்த ஐடியா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான் இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா உன் புருஷனை நினைச்சலாம் கவலைப்படாத உனக்கு நல்ல பையனா நான் பார்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போவே என்ன சொல்றானா எனக்காக என்னோட கிளைண்ட் வெயிட் பண்றாங்க நான் போயிட்டு வரேன்டி அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட அக்காவை பார்க்க தான் வரா. இப்போ அவங்க அக்காவை பார்த்து என்ன சொல்றானா அக்கா என்னால உனக்கு நிறைய பிரச்சனை இல்லை யாரோ எதோ பேசுறாங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு இவள் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க சரி சரி உனக்கு எதுவும் புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்றதை மட்டும் கேளு உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடு டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல எதுக்கு டைவர்ஸ் பண்ண சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணீங்க கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ டைவர்ஸ் பண்ண சொல்றீங்க கண்டிப்பா குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க எதுக்கு டைவர்ஸ் பண்ற ஏன் டைவர்ஸ் பண்ற காரணம் என்னன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்ல அது உன்னோட பிரச்சனை நீ அவனை டைவர்ஸ் பண்ணனா அம்மா கோவப்படுவாங்க அப்புறம் அம்மாவோட கோவத்துக்கு நீ ஆளாக வேண்டியது வரும்னு இவ பேசிட்டு இருக்க இவ பேசுற எல்லாத்தையும் ஹீரோயின் ஆளுங்க வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா ஒழுங்கா நான் சொல்றதை கேட்கிற நாயா மட்டும்தான் நீ இருக்கணும் அதை தாண்டி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுற பாரடி அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோ இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். பாஸ் மேடம்க்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க பாவம் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி தான் இப்படிலாம் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் ஆளுங்க வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கா அவள் உனக்கு பாவமா கண்டிப்பாக என் பொண்டாட்டி சாதாரண ஆள் கிடையாது அவளை பார்த்தாலே தெரியுது அவ சரியான கேட்டிடா அவளை பத்திலாம் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு இது சீக்கிரமே ட்ரெண்ட் ஆகணும் அதுக்கான வேலையை பாருன்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்போ ஹீரோயின் இப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இவளை பார்த்தவொன்னே சந்தோஷமா வந்துட்டு இருக்க இவளுக்கு அவனை பார்த்தாலே வெறுப்பா வருது. இப்ப அவ ஹீரோவை பார்த்தவொன்னே அந்த இடத்து வீட்டு போகலான்னு பார்க்க ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஏன் என் உசுரை வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்க உன்னை பார்த்தா பயமா இருக்கிற மாதிரி இல்ல உன்னை பற்றின நியூஸ் தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஆனால் நீ ரொம்ப காமாக இருக்குன்னு சொல்ல நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் எந்த தப்பு பண்ணல அப்படி இருக்கிறப்ப நான் நார்மலாக தானே இருக்கணும் நான் எதுக்காக டென்ஷன் ஆகணும் என்னை கட்டாயப்படுத்தி உன் கசினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க தப்பு பண்ணது எல்லாமே அவங்க தான் நான் இதுக்காக என் தலையில் அடிச்சுக்கணும் எந்த பிரச்சனையும் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளோட அப்பா பார்த்தீங்கன்னா அக்கா காரியை கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்காரு நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அவளை கூப்பிட்டு பேசுறதை வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியது தானே பப்ளிக் பிளேஸ்ல அவ கூட பேசி அதை வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க பாரு உன்னால நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானம் இது குடும்பத்துக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்கன்னு அவங்க அப்பா இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க அப்பா கண்டிப்பா இது நானாவோட வேலையா தான் இருக்கணும் அவதான் அப்படிலாம் பண்ணியிருக்கணும் அவ பைத்தியம் மாதிரி நம்ம எல்லாரையும் நடிச்சுட்டு என்னை எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவ ஒரு பைத்தியக்காரி அவளுக்கு இந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது அவ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அம்மா அவ பைத்தியம்னு சொல்லி நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா எப்படி இந்த நியூஸ்லாம் வெளியே போயிருக்கோம் கண்டிப்பா அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு இவ காண்டாயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹிரேன் தான் வரா. இப்போ அவளை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காகடி தள்ளி நிற்கிற கிட்டவாடி அப்படின்னு சொல்லி ஹிரேனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு உன்னாலதான் என் மானமே போயிடுச்சின்னு சொல்ல அக்கா நீ என்ன பேசுற எனக்கு ஒன்றும் புரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா சும்மா நடிச்சிட்டு இருக்காத நம்ம ரெண்டு பேரும் பேசினதை வீடியோ எடுத்து ஆன்லைன்ல நீ தானே போட்டு விட்ட இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல அக்கா எந்த வீடியோவை பத்தி பேசுற எனக்கு எதுவுமே தெரியல நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க போது நிப்பாட்டுங்க இப்போ நீங்க சண்டை போறதுனால எந்த பிரச்சனையும் மாற போறது இல்ல மீடியா கிட்ட இருந்து ஒன்ன காப்பாத்தி ஆகணும் சீக்கிரமே பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றேன் அதுல உங்க அக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண சொல்லன்னு நீ தெளிவா எடுத்து சொல்லணும்னு சொல்ல கண்டிப்பா சொல்றேப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தனியா பேசணும் வான்னு சொல்லி இவளை தனியா கூட்டு வந்துடுறாங்க உண்மையாவே நீ தான் ஆள் வச்சு ரெண்டு பேரும் பேசுறத வீடியோ எடுத்து போட்டியான்னு கேட்க அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல வேற ஏதாவது என்கிட்ட பேசணுமான்னு இவ கேட்டுட்டு இருக்க
இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உன்னை பார்க்கறதுக்காக கசின் வந்திருக்காரு, அவர் உன்னை கூட்டு போகணுமா வாமான்னு சொல்ல இவ்வளோ ஹாலுக்கு வரா. இப்போ அவள் கண்ணத்தில் கையை வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னாச்சு உன் கண்ணு செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்தவொன்னே உங்கள் அக்கா காரி சிக்னல் காட்டுறா. இவன் இப்படி சிக்னல் காட்டுறதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன், அதனால தான் கண்ணத்தில் அடிபட்டுச்சுன்னு இவ சமாளிச்சுட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எங்க பாருமா நானா உங்களோட கொஞ்சம் தனியாக பேசினேன், என் பொண்ணு கூட பேசிட்டு வரேன்னு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மாடி வாங்கியோ நான் வர்ற வரைக்கும் நீ இந்த பையன் கூட பேசிட்டுன்னு சொல்லி அவர் ஹீரோனை கூட்டிட்டு வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசலான்னு கிட்ட வரா. இவ இப்படி கிட்ட வர்றதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அசிங்கமான பொண்ணுங்க கிட்ட பேச பிடிக்காது, தள்ளி பொடின்னு சொல்ல நான் அசிங்கமா இருக்கேன் நானு இவ கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, எங்க பாரு இந்த பையன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கான், அவனும் குடும்பத்தை சேர்ந்த பையன் அப்படின்றதுனால அவன்கிட்டே நிறைய பணம் பலம் பதவி எல்லாமே இருக்கும், உன் தங்கச்சிக்கு அந்த பையனுக்கும் நல்ல மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல. ஆனால் தங்கச்சிக்கு ஆல்ரெடி நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறது, அவள் ஷென் கூடலாம் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்ல, சொன்னதை மட்டும் செய் தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்ல அவளும் சரின்னா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவங்கள பார்த்து முடிச்சதுக்கப்புறம் காரில் தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவள் காரில் உட்காந்துட்டு உண்மையாகவே என்னோட புருஷன் தான் உன்னை அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லி இவள் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர அந்த இடத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் தான் இருக்கான். இப்போ என்ன பார்த்தோன்னே அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேடம் வீட்டுக்கு வரல, அவர் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரினா அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவள் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னடா கேட்டா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, இல்லை அவங்க புருஷன் வந்துட்டாங்களான்னு கேட்டாங்க, பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கதா நான் சொல்லிட்டேன்னு சொல்ல, பொண்டாட்டிக்கு என்ன பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பொழி அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வந்தவொன்னே கண்டிப்பாக அவனை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சமைக்கணும்னு இவன் சமைக்கலான்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ண போறேன்னு சொல்ல, புருஷனுக்காக சமைக்க போகிறேன், உன் வேலை ஏதாவது பார்த்துட்டு போயான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த முட்டை ரொம்ப நல்லா இருக்கும், கீரை நல்லா இருக்கும், வெஜிடபிள் அதிகமாக போட்டால் பிடிக்கும், இது எது ஆட் பண்ணணும்னு சொல்ல, என்ன கசினோட பொண்டாட்டின்னு நினச்சா இல்லை வேலைக்காரி நினச்சா, உனக்குலாம் நல்லா சமைச்சு போட முடியாதுன்னு சொல்ல, நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் உன் புருஷனுக்கு பிடிச்ச ஐட்டம் தான், அந்த ஐட்டத்தை நீ சமைச்சு கொடு கண்டிப்பாக அவன் மயங்கிடுவான்னு சொல்ல, உண்மையாவ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா டக்குனே இவளை பிடிச்சி இழுத்துட்டு என் கசினுக்கு பதிலாக நீ ஏன் கூட வந்தாலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவன் டக்குனு ஹீரோவை தள்ளி விட்டுறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு கவலைப்படாத, நீ சமைச்சதை கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு நைட்டு எனக்கு டின்னர் பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த வீட்டு வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட புருஷனுக்காக ஸ்பெஷலாக சமைச்சிட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி சமைச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ வந்து சார் மேலே டாக்குமெண்ட் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்ல, சரி சரி நான் அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்குறேன்னு இவ போக பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவரே வந்து சாப்பிடுவாரு, அவர் முக்கியமான வேலையா இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னாருன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இப்பவே போனதுக்கு அப்புறம் மூஞ்சில மேக்கப் போட்டுக்கிறா. புருஷனை பார்க்க போறோம்ல அந்த சந்தோஷத்துல. இப்பவே இப்படி மேக்கப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி போய் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலான்னு அவ சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து சாப்பாடு எடுத்து வாயில வைக்கலான்னு பார்க்க, அது உனக்கு இல்லை தொடாதடா அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோவை தடுக்கலான்னு போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என் கசின் வீட்டில் தான் இருக்கான், அப்படி இருக்கிறப்ப என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க, பார்த்தா ஏதாவது நினச்சிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போவே வந்து மேடம் சாருக்கு பசிக்கலையாம், அவருக்கு சாப்பாடு வேணான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனுக்காக ஆசையாக சமைச்ச சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டான் லூசு பைய அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடெல்லாம் நானே சாப்பிட்றேன்னு அவள் மூக்கு டச் பண்ண அவள் மூக்கில் அடிச்சிருந்த பவுடர் கையோட வந்துடுது. என்னடி வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா காஸ்மெட்டிக், இது கூட உனக்கு தெரியாதா, பவுடர் போட்டால் மூஞ்சி கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, ஏன்டி இந்த மாதிரி பவுடர் போட்டு நல்லா இருக்க மூஞ்சிக்கு எடுத்துட்டு இருக்கீங்க, போய் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு வான்னு ஹீரோ சொல்ல, அங்கே பாருவானை யாரோ கூப்பிடுறாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி பழைய ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணாத, புதுசாக ஏதாவது கண்டுபிடின்னு சொல்ல, அடப்போடா அப்படின்னு சொல்லி இவ கூட கூட அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போவே இப்படி ஓடி வந்துட்டு இருக்க அவளுக்கு அவங்க அப்பா தான் கால் பண்ணாரு. இப்போ அவங்க கால் பண்ணி நாளைக்கு நம்ம கம்பெனியில் புது ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுது, அந்த ஈவெண்ட்க்கு நிறைய ப்ரெஸ்காரங்க வராங்க, அவங்க முன்னாடி நாங்கள் சொல்கிறத நீ பேசணும், உன் அக்கா மேலே எந்த தப்பு இல்லைன்றதை நீ சொல்லி ஆகணும்னு சொல்ல இவ அமைதியாக ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு அவளுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டு இதில் உள்ளதான் நீ சொல்லணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இவங்க எல்லாரையும் ஆக ஊக்கணும் நல்ல விதமாக எழுதியிருக்கு. அதோ எல்லாத்தையும் இவ படித்து பார்த்துட்டு செம காண்டாயிட்டு இருக்க. அவங்கப்பா பார்த்தீங்கன்னா எங்க பாரு இதில் உள்ளது எதுவுமே மாறக்கூடாது, நல்ல மனப்படம் பண்ணிக்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்றா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பிரஸ்காரங்க முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரஸ்காரங்களை பார்த்தீங்கன்னா மேடம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, அதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க.
இவ அமைதியா நின்னுட்டு இருக்கா. இவ இப்படி நிக்கிறத பார்த்தோன்னா அங்க உள்ளவங்கள பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பைத்தியக்கார பொண்ணுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இவகிட்ட போய் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா உங்களை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நானே என் புருஷனை சந்தோஷமா தான் இருக்கோம். இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர் என்னோட புருஷன். நான் பைத்தியமா இல்லையான்றத அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் கரெக்டா உண்மையை சொல்லுவாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க உள்ளவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் உங்க அக்காவும் நீங்களும் பேசிக்கிட்டது உண்மையான வீடியோவா, அவங்க சொன்னது எல்லாம் உண்மையான்னு கேட்க இவ ஆமான்னு சொல்லிடுறா. அதை பார்த்தோன்னா அக்காக்காரி அப்பான்னு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அப்படியே ப்ரெஸ் மீட் முடிஞ்ச கையோட அக்காக்காரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு அறையை போட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கியிருப்பேன், இதுக்காக இப்படி பண்ணனு அவளை மறுபடியும் அடிக்கலான்னு வர, அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா தடுக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் இல்லைன்னு அவங்க அப்பாவும் பிடிச்சி திட்டிட்டு இருக்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்பா அவள் முட்டாளா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா, அவளை நம்பாதீங்கன்னு சொல்ல அவங்க அப்பாக்கே டவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவ்வளோ டவுட்டோட பார்த்துட்டு இருக்க. அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல, சரி போய் சாப்பிட்டு தரலான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு வெளியே வரா. இப்போ ஹீரோயின் வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா தான் ஓடி வராங்க. இப்போ அவங்க அம்மா ஓடி வந்து, ஏண்டி ப்ரெஸ் மீட்டில் நீ உன்னோட புருஷனை சந்தோஷமா இருக்கதா சொன்னீங்க, உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அவன் உடம்பு நல்லா தான் இருக்கா, அவன் உடம்பு நல்லா இருக்குன்னா அவனுக்கு ஏற்ற பொண்ணு நீ கிடையாது, அவனோட உண்மையான ஃபியான்சி உன் அக்கா தான்றதை மறந்து போயிடாத, அவன் உடம்பு நல்லா இருக்குன்னா அவனை உடனே டைவர்ஸ் பண்ணிடு, உன் அக்கா தான் அவனுக்கு ஏற்றவன்னு சொல்ல, என்ன மனுஷன் நினச்சிங்களா இல்லை பொருள்னு நினச்சிங்களா, என் புருஷனை கண்டிப்பாக நான் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு என்னைக்கு நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, உன் அக்காவுக்கும் அந்த பையனுக்கு தான் சரியான மேட்ச்சு, உனக்கு அந்த பையன் செட் ஆக மாட்டான்னு சொல்ல, உண்மையாகவே நான் உன்னோட பொண்ணு தானா, அந்த சந்தேகம் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குன்னு அவள் காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வர, இவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் கோவமா நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு கார் இவளை இடிக்கிற மாதிரி வருது. அதை பார்க்காம வந்துட்டு அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சிட்டோன்னு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவளை பிடிக்கிறான். ஏண்டி கார் வர்றது கூட பார்க்காம அப்படி என்ன ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க, ஒழுங்கா வந்து வண்டியில உட்காருன்னு சொல்ல, என்ன விடியா இவங்கூடலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. நீ வரலன்னா உன்னை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவேன்னு ஹீரோ சொல்றான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி என் உசுரை வாங்கிட்டு இருக்குன்னு சொல்ல, நீ நியூஸ்ல பேசினதை உன் புருஷன் பார்த்துட்டான், உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான்னு சொல்ல, ஐயோ இப்போ அவரை வேற சமாதானப்படுத்தணுமா, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்தவுடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ நாள் தான் உன் கசினோட வீட்டிலே இருக்க போற, இப்போ இந்த இடத்த விட்டு போக அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த இடத்த விட்டு போகணும்னு தான் நீ ஆசைப்படுறியான்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப கேஷுவலாக தான் கேட்டேன், நான் போய் என்னோட புருஷனை பார்க்குறேன்னு இவன் ஹீரோவோட ரூமுக்கு வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான். அடி உன் அக்கா கறி ஏதோ ஒரு ஆள் கூட ஒன்றா இருக்க வீடியோ லீக் ஆயிடுச்சுடி, அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போகுதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவன் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. அவளோட புருஷனை பார்க்காம கூட இவன் ரூமில் உட்காந்துட்டு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீ பண்ணின தப்புக்கு தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது வேலைக்கு போனால் நல்லா இருக்கும், வீட்டிலே இருந்தா இந்த கிறுக்கு பையத்தொல்லை தாங்காதுன்னு இவன் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்து பார்க்க ஹீரோ கீழே விழுந்து கிடக்குறான். அதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப பயந்து போயிட்டு, யாராவது ஓடிவாங்களே இவன் கீழே விழுந்துட்டான், டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா டாக்டர் தான் இருக்காங்க. ஃபீவர் அதிகமாக இருந்ததுனால தான் மயக்க போட்டு விழுந்திருக்காரு, இன்ஜெக்ஷன் போட்டு போகிறேன், பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போக இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மேடம் சாரை கூடவே இருந்து பார்த்துக்கங்க, உங்களை தவிர வேற யாராலையும் அவரை நல்லபடியாக பார்த்துக்க முடியாதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதிகமாகி, அம்மா என்னை வீட்டு போகாதீங்க என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. அடி உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு வெளியே நிற்கிறா, அவளை போய் கூட்டு வாங்கன்னு இவன் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை சொல்ல, அவனும் சரின்னு அவளை கூட்டு வந்துடுறான். இப்போ வந்து ஹீரோவை பார்த்தவொன்னே, உன் புருஷன் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கான், ஆனால் இவன் அசிங்கமாக இருப்பான்ல என்கிட்ட சொன்னேன், ஏன் எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அட நீ வேற, இவன் ஒன்றும் என் புருஷன் கிடையாது, என் புருஷனோட கசின்னு சொல்ல, உண்மையாவே உன் கசின் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்காண்டின்னு இவ சொல்லிட்டு இருக்க. மேடம் சாரை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்த விட்டு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் உண்மையாகவே இந்த பையன் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு அவளோட ஃப்ரெண்டு இவனை தொடலான்னு வர ஹீரோ டக்குன்னு கடன் முழிச்சு பார்க்குறான். இப்போவே இப்படி மறைச்சு பார்க்குறத பார்த்தவொன்னே, என்ன பார்க்குற, அவன் என்னோட ஃப்ரெண்டு என்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தான்னு சொல்ல ஹீரோவும் அமைதியாக விட்டுடுறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்தவொன்னே டக்குன்னு கையை எடுத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக பின்னாடியே இவ்வளோ ஓடி போயிடுறா. இப்போ அவளுங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், எப்படிதான் அப்படி ஹேண்ட்ஸமான பையன் கூட ஒரே வீட்டில் வாழ்றியோ தெரிலடி, கண்டிப்பாக அவன் புருஷனை பார்க்க நல்லா தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் என் புருஷனை பார்த்ததே இல்லடி நீ இவ சொல்ல, என்னடி சொல்கிற, கல்யாணம் இத்தனை நாள் ஆகுது இன்னும் உன் புருஷனை பார்க்கலையா நீ இவ கேட்க. அவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. இவளுங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க. அவள் ஃப்ரெண்டுக்கு அவள் கம்பெனிலேருந்து தான் கால் வருது. அந்த கால் வந்தோடனே அவளை பார்த்தீங்கன்னா, கம்பெனில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி
இவ சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவனை பார்த்தோன்னே அவர் வந்துட்டாரா, ஸ்டடி ரூம்ல தானே இருக்காரு, அவருக்காக நான் சூப்பு செஞ்சு கொண்டுட்டு போறேன்னு இவ ஜாலியா போயிட்டு இருக்க. ஏண்டா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இருக்கும்போது புருஷன் சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கா, உண்மையாவே அவளுக்கு நான் தேவைப்படலையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டுட்டு போகலான்னு பார்க்க, பாஸ் எங்க போறீங்கன்னு இவன் கேட்குறான். வேற எங்க, ஸ்டடி ரூமுக்கு தான், இல்லைன்னா அவளுக்கு சந்தேகம் வந்துடும்டான்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு ஜாலியாக ஓடி வந்துட்டு, என்னங்க உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, சரி இந்த இடத்த விட்டு போனேன் இவனு சொல்கிறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க ஆன்லைனில் என்னை பற்றி நியூஸ் வந்துச்சு, அது எதையும் நம்பாதீங்க, அது எல்லாமே ஃபேக்கான நியூஸ்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னோட பாஸ்ட்டை பற்றி எனக்கு எதுவுமே கவலை இல்லை, இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் போன மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச இவ்வளோ சரின்னு இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போவே வெளியே வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, இவ கசனோட வயசும் என் புருஷனோட வயசும் ஒரே மாதிரி இருக்கு, ஒருவேளை ஒரே பிளட்ன்றதுனால அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோதா கால் பண்ணா. இப்போவே கால் பண்ணி, நான் நைட்டு டின்னருக்கு வர மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை கூட வெளியே போகலான் இருக்கேன்னு சொல்ல, நீ எங்கேயோ போய் தலடா, அது என்ன எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு இவ ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. இப்போவே கால் பண்ணி, உன் தங்கச்சியோட வீடியோ ட்ரெண்டிங் 1ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு, சரி நேரில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ அக்காக்காரி வந்து இவளுக்கு ஒரு அறையை போட்டு, இவ்வளோ தைரியம் இருந்தா என் மான போகிற மாதிரி இப்படி பண்ணியிருப்ப, இந்த வீடியோவை அப்லோட் பண்ணது நீ தானே, உண்மையை சொல்லு, என் வாழ்க்கையை நாசமாக்கு தானே இப்படி பண்ணனு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, வேலையை பார்த்துட்டு போடின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோயினை அடிக்க, ஹீரோயின் அமைதியை விட்டுறா. என்னடன்னு பார்த்தா அந்த ஷென் பையன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ இந்த பையன் இவளை அடிக்கிறத பார்த்தோன்னே, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்ல, எங்க பாரு ஆன்லைனில் நீ பார்த்த வீடியோ ஃபேக் ஆனது, அந்த வீடியோவை இவ தான் எடுத்திருக்கணும், நீயும் நானும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொறாமையில தான் அவ இப்படி பண்ணிட்டா, நான் எந்த தப்பு பண்ணலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல இருக்கிறது நீதான்றது ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும், சும்மா என்னை ஏமாத்த பார்க்கதுன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் மேலே இதுக்காக பழி போடுற, நான் எந்த தப்பு பண்ணலன்னு ஹீரோயின் பேசிட்டு, நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, எங்கள் அக்கா கூட தனியாக பேசணும்னு சொல்ல அவனும் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போவே போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு கொல்லாமல் விட மாட்டேனே ஹீரோயின் அடிக்கிற மாதிரி வர, ஹீரோயின் தள்ளி போக இவ கீழே விழுந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட முடியை பிடிச்சிட்டு, என்னை எவ்வளோ பாடுபடுத்தின, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன்டி, ஒழுங்கா என் வழியை விட்டு தள்ளி போயிரு, இல்லைனா இதுக்கு மேலே உன்னை ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருவேன்னு ஹீரோயின் சொல்ல. அதை பார்த்தோன்னா அவள் காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவள் போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவளோட ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து இவ காப்பாற்றலான்னு போக அவளையும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா இந்த அக்காக்காரியோட வேலை தான். இப்போ அவங்க 2 பேரும் எப்படி கிட்னாப் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஏண்டா அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவ கூட ரொமான்ஸ் பண்ணாமல் இப்படி கசின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க, நானாக இருந்தால் நேரம் குழந்தை பெற்றிருப்பேன்னு இவ சொல்லிட்டு இருக்க, உன் வாய் மூடு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு இவளை கிட்னாப் பண்ண விஷயம் தெரிஞ்சிருது. அந்த விஷயம் தெரிஞ்சவொடனே ஹீரோ அவளை காப்பாற்ற வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் கட்டுறாங்க. இப்போ இந்த அக்காக்காரி பார்த்தீங்கன்னா ஏதோ படத்தில் நடிக்கிற பையனுக்கு காசு கொடுத்து இவ கூட தப்பாக நடந்துக்க சொல்லி வீடியோ எடுக்க சொல்ல, அவனுங்களே இவ்வளோ பிடிச்சி இவகிட்ட தப்பாக நடக்க பார்க்குறானுங்க. இப்போ அவனுங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, டே உன் படத்தில் நடிக்கிறவன் தான் என் பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான், அவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன் கம்பெனியே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போக, ஐயோ எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையேன்னு அவன் ஃப்ரெண்டு பயந்து போயிட்டு அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக அவளை தேடி வந்துட்டு இருக்க. சார் மேடம் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களாம், எங்கே போயிருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியாக இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை காப்பாற்றலான்னு வந்துட்டு இருக்க. அவள் பயந்து போய் கார்டன் கிட்ட உட்காந்துட்டு இருக்கா. இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, நீ எதுக்கு பயப்படாத, நான் தான் கூட வந்துட்டேல, நான் உன்னை காப்பாத்துறேன்னு ஹீரோவளை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ டாக்டர் ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் ஆகல, நல்லபடியாக இருக்காங்க, காலையில் விடிஞ்சா சரியா போயிடும்னு சொல்ல. இப்போ டாக்டர் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாரி உன்னை நல்லபடியாக பார்த்துக்காம விட்டுட்டேன், நான் மன்னிச்சிருன்னு அவள் பக்கத்தில் உட்காந்து அவளை பத்திரமா பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்க பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவொன்னே இவ பதட்டப்பட்டு டக்கு டக்குன்னு எந்திரிச்சிட்டு, ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட பெட்ரூம்ல ஒரு ரூம்ல போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ஓ என்னோட ரூமா, நல்லா கண்ணு முடிச்சு பாரு, இது ஏன் ரூம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லு. நான் இதுக்காக உன்னோட ரூம்ல இருக்கேன், என்கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டியான்னு இவ கேட்க, அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜும் எடுக்கலன்னு ஹீரோ சொல்றான். அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீ சரியான பொறிக்கு பையன் எனக்கு நல்லா தெரியும், என்ன ஏதாவது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. ஏதாவது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் போலியே, நான் தான் சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன், என்னன்னே தெரில, எனக்கு என் கசனோட பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தவொன்னே இவளுக்கு கோவமாக வந்துட்டு இருக்கு.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உன் கசினுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு கேட்க இன்னும் இவ இப்படி கேட்குறா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். இல்லை உங்கள் வீட்டில் வேலைக்கார பொண்ணுங்கன்னு யாரும் கிடையாது, என்னையும் பார்க்க வரமாட்டேங்கிறாரு, அதனால தான் பொண்ணுங்க பிடிக்காதான்னு கேட்குறேன்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு இருப்பா, பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருப்பா, சைலண்ட் டைப்புன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவர் எப்போதான் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி கேட்க என் கசனை நினச்சி ரொம்ப கவலைப்படுற போல, வேணா அவரோட இடத்த நான் பூர்த்தி பண்ணவான்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவை அடிக்கிற மாதிரி வந்துட்டு டக்குன்னு கையை கீழே இறக்கிடுறா. இங்கே பாரியா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, எதுவும் நடக்கல தானே அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வராங்க. இப்போ இவளோட ஃப்ரெண்டு வந்து என்னையும் ஒரு ஆள் காப்பாற்றிட்டாங்கடி, என்ன நினச்சி கவலைப்படாது, என்னை காப்பாற்றினது இவன் தான், கிறுக்கு பையன் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தானா என்ன ஆகுறதுன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அதான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேல அப்புறம் ஏன் அடிக்கிறேன்னு அவன் கேட்க, என்னதான் அடிக்கிறேனா உன்னெல்லாம் உதஞ்சி வெளியே தள்ளணும்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. சரி சரி விட்ருன்னே ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்க அவளுக்கு அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாரு. இப்போ அவங்க அப்பா கால் பண்ணி நீ நம்ம கம்பெனியில் வந்து நாளையிலேருந்து வேலை பாருன்னு சொல்ல நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கலாம் முடியாது, ஏன்னா நான் வேற கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கம்பெனி ஷேர்லேருந்து உனக்கு கொஞ்சம் தரலான் இருக்கேன், நீ இங்கே வந்து வேலை பாருன்னு சொல்ல ஓ ஷேர் தரீங்களா அப்படின்னா எனக்கு 15% ஷேர் வேணும், அது உடனே அமிச்சிங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இவ ஃபோனை கட் பண்ண. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா செம காண்டாயிடுறாரு, என்கிட்ட இருக்கதே 30% தான், இதில் எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக எனக்கு ஓட் பண்ண மாட்டா, அப்படின்னா நான் பிரசிடெண்டாக இருக்க முடியாதுன்னு இவர் காண்டாயிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவரோட பொண்ணு தான் வரா. இப்போ வந்து இந்தாங்க பட்டி அப்படின்னு சொல்ல சும்மா இருக்கிற டென்ஷன்ல நீ வேற உன் தங்கச்சி வேற என்ன படுத்துறான்னு சொல்ல அப்பா அவளை நினைச்சு கவலைப்படாதீங்க, அவன் மான போற மாதிரி ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், 2 பசங்களை செட் பண்ணி வச்சுன்னு இவன் நடந்து கதையை சொல்ல. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா அரைஞ்சிடுறாரு. இதுக்காகப்பா என்ன அடிச்சிங்க, சின்ன வயசுலேருந்தே நான் அடிச்சதே இல்லை, அவளுக்காக அடிச்சிட்டீங்களான்னு சொல்ல அவ குடும்பத்தோட மருமகளா இருக்கா, அவ மான போற மாதிரி ஏதாவது பண்ணனா அவங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க, பைத்திய மாதிரி ஏதோ பண்ணி தலையாதுன்னு அவங்க அப்பா இவ்வளோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் டீட்டெயில் தெரியணும், உனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் இந்த ஊரில் உள்ள பெரிய லாயர்ஸ் பற்றி தெரியும்ல, அவங்க கான்ட்ராக்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்பா, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு கேட்க. அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா அவகிட்ட வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு வேற வேணும் அப்படின்னு இவகிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் தர முடியாது, நான் உன் கசினோட பொண்டாட்டின்றதை மறந்து போயிடாத, என்கிட்ட இப்படிலாம் தப்பாக பேசுதுன்னு சொல்ல அட நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்காக சமைச்சு கொடுத்தானா எனக்கு அதுவே போதும், அதை பற்றி தான் சொல்லலான் இருந்தேன்னு சொல்ல குக்கிங்கா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு குக்கிங் நல்லாலாம் வராது, சரி ஏதோ பண்ணி தந்து தொலைகிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கம்பெனிக்கு லாயரோட வந்திருக்கா. இப்போ லாயரை கூட்டிட்டு வந்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவளுக்கு எப்படி லாயர் கிடைச்சான்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. அந்த லாயர் பார்த்தீங்கன்னா சார் உங்க கம்பெனிலேருந்து 15% ஸ்டாக்கை நீங்கள் குடும்பத்துக்கே எழுதி தரணும், அதை தான் நேற்று மேடம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க ஆனால் என் லாயர் என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா இவர் 3 வருஷமா உங்க கம்பெனிக்கு லீகல் அட்வைசராக இருக்காரு, எந்த விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லலையான்னு இவன் கேட்க. அதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இதை பற்றி என்கிட்ட சொல்லலைன்னா அவங்க அப்பா நடிச்சிட்டு இருக்க, அப்பா போதும் விடுங்கப்பா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லாயரை மாத்திரதான் தான் நல்லது அப்படின்னு சொல்ல அவரை பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், இதை படிச்சு பாருங்கன்னு சொல்ல லாயரும் இதை படிச்சு பார்க்குறாரு. இப்போ இதை படிச்சு பார்த்துட்டு மேடம் இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கு, நீங்கள் சைன் பண்ணலான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த லாயர் யாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட பேர் ஃபூஷான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்டு இந்த ஊர்லேயே நம்பர் 1 லாயரை கூப்பிட்டு வந்திருக்கா, கண்டிப்பா என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் காண்டாயிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவனோட வக்கீல் கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டிப்பாக அதில் எங்கள் அப்பாவுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, அது யார் என்னன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேருன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் சூப்பராக ரெடி ஆகிட்டு வர அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா மேடம் யாரையும் செடியூஸ் பண்ணுற போகிற மாதிரியே இருக்குன்னு சொல்ல ஆமாம் என் புருஷனை தான் செடியூஸ் பண்ண போகிறேன், உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிட்டு இவ அவளோட கம்பெனிக்கு கிளம்பி வரா. இப்போ ஹீரோயின் அவளோட கம்பெனிக்கு வர தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா தான் எனக்கு 15% கொடுத்துட்டாரு, அப்படின்னா அந்த கம்பெனியில் எனக்கு வேலை இருக்குது, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல அது பார்த்தோன்னே அக்கா கறி காண்டாயிட்டு போக ஹீரோயின் அவளோட கையை பிடிச்சிக்கிறான். வா 2 பேரும் ஒன்றா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு அந்த கம்பெனிக்குள்ள ஒரு மேனேஜர் தான் கட்டுறாங்க. அந்த ஆளை பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு வேலை வாங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் இவ்வளோ வரா.
இவனோட தங்கச்சி தான், அவளை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போக, கவலைப்படாதீங்க நல்லா பார்த்துக்கிறேன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா எதனால என்கிட்ட சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன்னு அவளை டச் பண்ணுற மாதிரி வர இவ தள்ளி போயிடுறா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து உன்னை மேனேஜர் பார்க்கணும்னு சொன்னாரு, என்னன்னு போய் கேளுன்னு சொல்ல இவ்வளோ இந்த மேனேஜரை பார்க்க வரா. இப்போ இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா ஃபைலும் உனக்காக தான், இது எல்லாத்தையும் முடிச்சிடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஃபைல் எடுக்கிறா. இவ இப்படி எடுக்கும்போது அந்த மேனேஜர் அவளோட கையை பிடிச்சிட்டு நீ என்னை சந்தோஷமா பார்த்துக்கிட்டேன்னா நான் உன்னை நல்லபடியாக வச்சுக்குவேன்னு அவகிட்ட தப்பா நடக்க பார்க்க இவ அவளோட பேக்கெட்ல இருந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மிஷினை எடுக்கிறா. இப்போ அந்த மிஷினை எடுத்து அவனுக்கு கரண்ட் ஷாக் வச்சு விட அவனுக்கு கையை காலை இழுத்துக்குது. என்கிட்டயாட அவன் வேலையை கட்டுற அப்புறமா பார்த்துக்கிறேன்னு இவன் அந்த இடத்த விட்டு வெளியே வர வெளியில தங்கச்சிக்காரி அந்த ஷென்னு கூட இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சாரி தங்கச்சி, நானும் ஷென்னு கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருக்கோம், அதனால உன்னை ட்ராப் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க அவனா அவ புருஷனோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு போறான். இவன் இப்படி கூட்டிட்டு போறத இவன் ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்க. இன்னும் அங்கே பார்த்துட்டு இருக்க அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை இப்படி பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்ல நான் சும்மா தான் பார்த்தேன் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டு வந்து அவளை தானே நீ காதலிச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல என்னை பற்றி நீ இன்வெஸ்டிகேட் பண்ணியான்னு இவ கேட்க ஆமாம் இந்த விஷயம் கூட தெரியாமல் இருக்குமா, நாங்களாம் பெரிய ஃபேமிலிமா, அதெல்லாம் எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. உங்கள் அண்ணே உன் கசின் எப்போ தான் ஃபாரின்லேருந்து திரும்ப வருவான், நான் அவனை பார்க்கணுன்னு இவ கேட்டுட்ருக்க. அவன் எப்போ வரான்லாம் எனக்கு தெரியாது, உங்ககிட்ட இந்த ஃபோனை கொடுக்க சொன்னான், புது ஃபோனு, அவனோட நம்பர் இதில் சேவ் ஆயிருக்குன்னு சொல்ல எனக்கு எதுக்கு ஃபோனு, நான் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா அவனுக்கு எப்படி தெரியும்னு இவ கேட்டுட்ருக்க. வேணாட்டி கூடன்னு ஹீரோ ஃபோனை வாங்கிட்டு போக இல்லை கூடன்னு இவ சந்தோஷமாக வாங்கிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்ல சூப்பர் டி, ஆனாலும் உன் புருஷனுக்கும் உன் மேலே கொஞ்சம் பாசம் இருக்குது, உனக்காக இவ்வளோ செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் அவன் முகத்தை தான் இன்னும் பார்க்கல, அதை நினச்சிதான் ஃபீலிங்காக இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக ஹஸ்பண்ட் பார்க்க அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கு வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் புருஷனை நினச்சி கனவு காண ஆரம்பிச்சிடா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கம்பெனிக்கு வர அவங்க அப்பா இவ்வளோ பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. என்ன பண்ணி தொலைச்ச மேனேஜரை, அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஒழுங்கா போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல அப்பா என் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த மேனேஜர் மேலே தான் தப்பு. அப்புறம் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அக்கா நைட் கிளப்புக்கு போறா, இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இந்த விஷயம் பிரஸ்காரங்களுக்கு தெரிஞ்சா உங்க கம்பெனி மான போயிடும், உங்களுக்கு பொண்ணு வழக்கு தெரியலன்னு சொல்லி உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க, அதனாலதான்ப்பா அவங்க கிட்ட சொன்னேன்னு சொல்ல அப்பாவை சொல்றதை நம்பாதீங்க, இவ உங்களை ஏமாத்துறா அப்படின்னு சொல்ல நீங்க வேணா சிசிடிவி செக் பண்ணி பாருங்கன்னு இவ போட்டு கொடுக்க நீ இந்த இடத்த விட்டு போனா அவங்க அப்பா அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்நேரம் அப்பா அவளுக்கு தீபாவளி கொண்டாடி இருப்பாரு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ அவளோட ஹஸ்பண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்புறா, எப்போ திரும்ப வருவீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு இவன் மெசேஜ் அனுப்ப அந்த மெசேஜை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அவளோட புருஷன்றதை அவகிட்ட சொல்லணும், ஆனால் அதுக்கு அவள் கோவப்படாமல் இருக்கணும், எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவன் ஹீரோனை பிக்கப் பண்ண அவள் கம்பெனிக்கு வந்துடுறான். இப்போ அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவ்வளோ அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வராளுங்க. இப்போ அவளோட ஃப்ரெண்டுங்களை பார்த்தீங்கன்னா ஏய் உன்னோட ஹஸ்பண்ட் தானே இது, பார்க்க சூப்பராக இருக்காரு பொடின்னு சொல்ல அவர் ஒன்றும் என் ஹஸ்பண்ட் கிடையாது, என் ஹஸ்பண்டோட கசின்னு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த வீட்டு போக அதை பார்த்தோன்னே இவளுங்களை பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்க்க சூப்பராக இருக்கான்ல, அந்த பையனோட ஃபோன் நம்பர் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவளுங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காளுங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், அவரு ரிப்ளை பண்ணாருன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னோட ஹஸ்பண்ட் நான் தான் சொல்ல என்னது நீ என்னோட ஹஸ்பண்டா, சும்மா என்ன முட்டாளாக்கலான்னு பார்க்காத, என்ன அடுத்து உன்னோட புது ட்ரிக்கா, இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன்னு சொல்ல வேணா நீ எனக்கு கால் பண்ணி பாருன்னு ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்தாவே ஃபோனை ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோன் ரிங் ஆக காணும் அப்படின்னு சொல்ல மறந்து போய் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டேன்னு ஹீரோ சொல்ல சும்மா என்னை ஏமாத்தலான்னு பார்க்காத, என் புருஷன்கிட்ட சொல்லி உன் கை காலை உடச்சு போட்டுருவேன், ஒழுங்கா தள்ளிடு, நீ சொன்ன பொய்க்காக சாப்பிட்டதுக்கு அப்புறம் தட்டெல்லாம் விளக்கி வச்சுட்டு போன்னு சொல்ல என்னது நான் விளக்கணுமான்னு கேட்குறான். ஆமா ஒழுங்கா தட்டு விளக்க கற்றுக்க, அப்பதான் உனக்குலாம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ இவ்வளோ கூட்டு வந்து கம்பெனியில் ட்ராப் பண்ண எங்கே பாரு என் கம்பெனியில் நீ என்ன ட்ராப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, நான் பஸ்ஸில் ஏறி வந்துடுவேன், இனிமேல் இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த இதுக்கு இவ்வளோட கதை வரா. இப்போ வந்து உன் புருஷனை விட்டுட்டு இவன் கூட சுற்றிட்டு இருக்க போல, என்ன நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் நல்லா போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு உன்னை பற்றி கவலைப்பட்டா நல்லாயிருக்கும், ஏதோ பொறாமையில பேசுகிற மாதிரி இருக்கு, உனக்கு பொறாமையாக இருக்குன்னா இனிமேல் டெய்லி இவனையும் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ண சொல்கிறேன்,
அப்பதானே நீ கோவப்படுவ, எனக்கு ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, என்னடி பணக்கார வீட்டுக்கு மருமகளா போயிட்டோன்னு திமிரில் பேசிட்டு இருக்கியா? எப்படி நீ அவனை டைவர்ஸ் பண்ணியே தீர்வை பாருன்னு சொல்ல, நான் டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீயே கட்டிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கும் அவனுக்கு தான் சரியான மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீ நினச்ச மாதிரியே அவனே கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்க. அவனை யாரு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டா? உன் பக்கத்தில் நிற்கிற பையன் தான் நல்லா இருக்கான்னு தங்கச்சிக்காரி அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் பண்ணனா கல்யாணம் பண்ணிக்க, இல்லைனா வேற யாராவது தேடிக்கன்னு அவள் காலில் மிதிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு அந்த மேனேஜர் வந்துடுறான். இப்போ அந்த மேனேஜர் வந்து, ஒரு முக்கியமான கிளைண்ட்டை பார்க்கணும், நீ என் கூட வந்து தான் ஆகணும், ஏன்னா இது முக்கியமான மீட்டிங், உங்கள் அப்பா தான் கூட்டு போக சொன்னார்னு அவளை காரில் கூட்டு வந்துட்டு இருக்கா. இவன் கண்டிப்பாக தப்பான நோக்கத்தில் தான் கூட்டு வரணும், எப்படி எது இவங்கிட்டேருந்து தப்பிச்சாகணும்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே, எனக்கு ரொம்ப வயிறு கலக்குது, தயவு செஞ்சு எங்கேயாவது நிப்பாட்டுங்களேன்னு சொல்ல, இன்னும் அரை மணி நேரத்தில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம், அமைதியாக இருன்னு சொல்ல, சார் கார் நாரி போயிடும், தயவு செஞ்சு நிப்பாட்டுங்கன்னு இவ சொல்ல, அவனும் நிப்பாட்டிடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பையனோட கையை பிடிச்சிடுறா. கசின் பார்த்து எவ்வளவு நல்லாச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஷாக் ஆகிட்டு பார்க்குறேன், எனது கசினானு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு காப்பாத்தி அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட அவனும் நார்மலாக பேசுறான். அதை பார்த்தவன மேனேஜர் பார்த்தீங்கன்னா, நானா என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு வேலைக்கு ஓபி அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா, ஒழுங்கா வான்னு சொல்ல, என் கசின் ஃபாரின்லேருந்து திரும்ப வந்திருக்கான், அவன் கூட நான் பேச போறேன், அதனால எனக்கு வேலைக்கு லீவ் விடலான்னு இருக்கேன், நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவன மேனேஜர் விடுற மாதிரி இல்லை. இப்போ இந்த பையனை பார்த்தீங்கன்னா, நான் வேணா அப்பா கிட்ட பேசவான்னு சொல்ல, இல்லை வேண்டாம், நீங்கள் 2 பேரும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக, இப்போ அவனோட மாஸ்க்கு கழட்டுறான். அதை பார்த்து இவன் ரொம்ப ஷாக் ஆகிறா, ஏன்னா அவன் ரொம்ப பெரிய ஸ்டார், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் கூட. இப்போ அவனை பார்த்தோன்னே, நீங்கள் அந்த டிவி ஸ்டார் தானே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, பார்த்து பத்திரமா இருங்க, வெளியே வரும்போது பொண்ணுங்க சேஃப்டியை பார்க்குறது ரொம்ப முக்கியம்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நல்ல வேலை நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க, ரொம்ப தேங்க்யூ, நான் கிளம்புறேன்னு சொல்ல, நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணவான்னு இவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கன்னு இவ சொல்ல, உங்கள் பேர் என்னன்னு அவன் கேட்க, இவன் நானான்னு சொல்லிட்டு போகிறா. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு பேரும் நானா தானே, என்ன ஒரு கோயின்சிடென்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவள் ஃபேமிலி கூட டின்னருக்கு வந்திருக்கா, அவங்க தான் அவளை கால் பண்ணி இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ அவங்க அம்மா இவ்வளோ பார்த்தோன்னே, என்ன பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியான்னு சொல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரியா, சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி வளர்த்தீங்கன்றதை மறந்து போயிட்டீங்களா, அக்கா விட நான் பார்க்க அழகாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, உங்களை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோட உண்மையான அழகு வெளியே வந்துருச்சு, இதுதான் என்னோட உண்மையான முகம், அது கூட உங்களுக்கு தெரியலலாமா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என் பொண்ணு அழகாக இருந்தால் எனக்கு தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் பண்ண எல்லாத்தையும் நான் ஏன் பொறுத்துக்கிட்டே தெரியுமா, நம்ம அம்மா தானே, சரி ஏதோ நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தானே உண்மை தெரியுது நீ என்னோட அம்மாவே இல்லைன்னு, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், சொல்லப்போனால் நீங்கள் என்னை வளர்த்தவங்க தான், அதனால தான் இவ்வளோ பார்ஷாலிட்டி காமிச்சு என்னை ஒரு மனுஷியா கூட மதிக்காம வளர்த்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அப்பா தங்கச்சின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து, நம்ம கம்பெனி நிறைய லாஸ்ல போயிட்டு இருக்கு, ஓ மாமனார் கிட்ட சொல்லி நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுமா, ஒரு 300 மில்லியன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணு தான் என் புருஷனை கட்டிக்க வேண்டியதாக இருந்துச்சு, அப்படி இருக்கிறப்ப என்ன கட்டி வச்சிங்க, வேணா என் புருஷனுக்கு மறுபடியும் கட்டி வைங்க, 300 மில்லியன் கிடைக்குன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காம ஒழுங்கா சொன்னதை செய்யணும் இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடியா தான் நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன், என்னாலாம் ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, முடிச்சா நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வர. அதை பார்த்தோன்னா உங்கள் அப்பா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவை அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இவன் ஹீரோயின் கூட இருக்க அந்த ஃபோட்டோ தான் இருக்கு. அதில் பார்த்தா ஏதோ பேட் ஆங்கிளில் எடுத்திருக்காங்க போல, அதில் ஹீரோயினோட ஃபேஸு சரியா தெரியல. இப்போ இந்த ஃபோட்டோவை காமிச்சு, ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை மறந்து போயிட்டியா, உன் பொண்டாட்டி கூட இல்லாமல் கண்ட பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருக்கியான்னு கேட்க, நீங்கள் தான் பொண்டாட்டியை விட்டுட்டு கண்ட பொண்ணுங்க கூட சுற்றுவீங்க, நான் ஒன்றும் சுற்ற மாட்டேன், உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்க, என் வாழ்க்கையில் முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பாக அந்த வாங்கிக்குவ சும்மா விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் என்னோட பொண்டாட்டியும் ஃபோட்டோ எடுத்திருப்பா, கண்டிப்பாக நான் தான் அவளோட புருஷனை உண்மையை சொல்லி ஆகணும், இல்லைன்னா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவன் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு நிறைய பிரஸ்காரங்க வந்து இவகிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. மேடம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கசின் கூட சுற்றிட்டு இருக்கீங்களாமே, இதெல்லாம் உண்மையான்னு கேட்க, என்ன இப்படி கேட்குறீங்க, நாங்கள் எல்லாரும் ஒரே ஃபேமிலி, ஒன்றா போகிறதுலே வர்றதுலே எந்த தப்பும் இல்லை, இது போய் தப்பாக பேசிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வர. அந்த இடத்துக்கு இந்த ஷென்னை வந்து இவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ இந்த ஷென்னை பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்தில் நீ சந்தோஷமா இல்லைன்னு தெரியும், அப்படி இருக்கிறப்ப எதுக்காக அவன் கூட இருக்க, அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்ல,
லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. என் புருஷனை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்போ ஹீரோயின் இப்படி இறங்கி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் தான் நிற்கிறான். மேடம் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு காரில் ஏறி வரா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா மேடம் வாங்க வீட்டுக்கு போகலாம், உங்கள் ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்ல உண்மையாவானே இவ சந்தோஷமா வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். அது பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ தான் போய் சொல்லி வர வச்சியா, நீ திருந்தவே மாட்டியா, ஏன் தான் என் உசுரை வாங்குறியே தெரிலன்னு ஹீரோவை கண்ணா பின்னான்னு பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சரி, டெய்லி 4 கப்பு காஃபியாக குடிக்கிற, சீக்கிரமா உன் கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது பாரு அப்படின்னு ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்போ இவ ரூமுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல அவளோட புருஷன் வந்துட்டேன்னு சொல்ல இவ புருஷனை பார்க்க தான் போறா. அங்கே போய் பார்த்தா என்ன சொல்றானா, உன் கசினுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் சொல்றத நம்புன்னு சொல்ல சரி இந்த இடத்த விட்டு போனாவே சொல்ல அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் சொல்றத நம்பலல்ல, நான் எப்படி என் மேலே தப்பு இல்லைன்றதை ப்ரூவ் பண்ண போறேன்னு தெரிலன்னு அவள் சோகமாக வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் இருக்க அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க அம்மா வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏமா மாப்பிள்ளை வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா மேலே ஸ்டடி ரூம் தான் இருக்கான்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி சரி நடந்த விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்படாத, நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன், நீ எதை பத்தி ஃபீல் பண்ணாத, வேலைக்கு கிளம்புன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு கார்ல ஏறி வேலைக்கு வந்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப அவங்க வீட்டுக்குள்ள வந்து மாப்பிள்ள அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், என் பொண்ணு இப்படி ஒரு காரியம் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவ உங்க சொந்த கசினையே செடியூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாளின்னு இவ மேல பழி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் திரும்ப வந்துடுறா. ஏன்னா அவளோட போனை வச்சுட்டு போயிட்டதான் மறுபடியும் வந்திருப்பா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா என் அம்மா என் வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க போல, வீட்டுக்கு போகாம என் புருஷன் கூட என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள என் பொண்ணு உங்களுக்கு ஏற்றவே கிடையாது, அவளை டைவர்ஸ் பண்ணிடுங்க, என் 2வது பொண்ணை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே வராதிங்க, வெளியே போங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை துரத்தி விட்டுறான். இப்போ அவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா வாழணும்னு அம்மா எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க, உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல எங்க பாரு சீக்கிரமா உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடு, அவனை உன் அக்காவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்ல என்ன மனுஷன் நினச்ச, என்ன நினச்ச, நான் தான் உன் சொந்த பொண்ணு இல்லைல்ல, அதனால என்னை போட்டு இப்படியா டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்ல அம்மா சொல்றத கேளுமா, உன் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த உதவியாவது பண்ணுன்னு சொல்ல உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக அவளோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ அவளுக்கு ஒரு அறையை போட்டு அம்மா கிட்ட ஏற்றி விட்டு எனக்கு எதிராகவே செயல்பட வைக்கிறியா, நீ என் புருஷனை கட்டுவியோ இல்லை அவன் கசினை கட்டுவியோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, என் வாழ்க்கையில் குறுக்க வந்தனா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி இவன் புருஷன் பார்க்க எப்படி இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அவனோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக இருக்கு. வீட்டுக்கு திருடங்கிருட வந்துட்டானான்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்கான்னு இவன் கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னோட அம்மா அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட அம்மா பேர் இது, அப்பா பேர் இது, என்னோட பேர் மூச்சன்னு சொல்ல என்னது மூச்சனா, உனக்கும் மோசியாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு இவளோட புருஷனை சொல்ல அவன் என்னோட கசினு, நான் இப்போதான் ஃபாரின்லேருந்து திரும்ப வந்தேன், வீட்டுக்கு போனேன்னு அடி கொண்டுருவாங்க, அதனால தான் நேராக இங்கே வந்துட்டேன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு இதுவா உன்னோட கசின்னு சொல்ல ஆமாம் இவன் தான் என்னோட கசின் மோசியோன்னு இவன் சொல்ல அதை பார்த்தவொடனே இவன் ரொம்ப ஷாக் ஆகிறா. என் புருஷன் மோசியோவா அப்படின்னு, அப்போ உண்மையாகவே என்னோட புருஷன் அவன் தானா அப்படின்ற மாதிரி இவ ஷாக் ஆகிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம், கல்யாணம் ஆனதுலேருந்து என்ன பொம்மை மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கான், அவளை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு இவன் மனசுக்குள்ளே காண்டாயிட்டு இருக்க. நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, கையில் ரிங்கு போட்டிருக்க, கல்யாணம் ஆயிடுச்சா, உன் புருஷனை விட்டு நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், உனக்கு எனக்கு தான் சரியான மேட்சாக இருக்குன்னு சொல்ல சார் வாய முடிக்கிட்டு இங்கே ரெஸ்ட் எடுங்க நான் வந்துடுறேன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோவை கூட்டிட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவ ஹீரோக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனால நம்பவே முடியல, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் புருஷன் திரும்ப வந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க என் புருஷனை விட்டுட்டு உன் கூடவே ஒன்று சேர்ந்துடலான்னு இருக்கேன், நீ என்ன யோசிக்கிற, என் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலாமான்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு நான் உனக்காக குளிச்சுட்டு ரூமில் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரம் வான்னு சொல்ல என்ன இப்படி கூப்பிடுற, ஒருவேளை உன் புருஷனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்ல இவ ஹீரோவோட கன்னத்தில் ஒரு அறையை போட்டு இன்னும் எத்தனை நாள் என்னை ஏமாத்த பார்க்குற, நீ இந்த என்னோட விளங்காமல் போன புருஷன் அப்படின்னு சொல்ல அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறான்.
என்ன திரு முழிச்சிட்டு இருக்க, நீ தான் என்னோட புருஷனை இப்பவும் ஒத்துக்க மாட்டியா, வீட்டுல ஒரு விளங்காதவன் உட்காந்துட்டு இருக்கா, வந்து பாருன்னு சொல்லி இவன் ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர வந்து பார்த்தா ஹீரோவோட கசின் அங்க சோஃபால படுத்துட்டு இருக்கான். இப்ப அவன் இவ்வளவு பார்த்த உடனே என்ன வந்துட்டியா, உன் புருஷனை டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஏன் பொண்டாட்டி ஏண்டா என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்ல எனதும் பொண்டாட்டி அப்படின்னு கேட்க ஆமா உன் கசினோட பொண்டாட்டி தான் நான் இவ கையை கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவன் ஓனும் அழுதுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி அழுகிறத பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி உன் பையன் என் வீட்டில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, வந்து கூட்டு போன்னு சொல்லி பற்ற வைக்க ஏன் இப்படி பண்ற, சும்மா என்னை வீட்டுக்கு கால் பண்ணி போட்டு விடாத, என்னை திட்டி தலைவாங்க, வீட்டுக்கு வராம இங்க வந்துட்டேனே என் உயிரை வாங்க போறாங்கன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு வீட்டுல இருந்து கால் வந்துடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அந்த இடத்த விட்டு போக டே எருமை இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பிப்போன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்ல இவன் திருன்னு முழிச்சிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இதுக்காக என்கிட்ட போய் சொன்ன, அப்படி என்ன அவசியம் வந்துச்சுன்னு இவ கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. எனக்கு ஏற்ற பொண்ணு நீ தான், ஒன்று தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் உன் கூட விளையாண்ட விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை மன்னிச்சிட, நான் வேணும்னு பண்ணல, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட எந்த பையன் சொல்ல மாட்டேன்னு அவ கையை பிடிச்ச மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இவ அமைதியா இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சு என் பொண்டாட்டியை ஏற்றுக்கணும், நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, இன்னிலேருந்து நீ நானும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை ரொம்ப கூட்டு வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல இவளுக்காக நிறைய ஹேண்ட்பேக்கு நிறைய கிஃப்ட்னு வாங்கி வச்சிருக்க. இதெல்லாம் இதுக்கு என்னை சமாதானப்படுத்துறதுக்கா, எங்க பாரு என்னதான் நீ என்னோட புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் என் கிட்ட வர வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் என் கூட என் ரூம்ல தான் நீ ஒன்னா இருக்கணும்னு சொல்லி நைட்டு பார்த்தா 2 பேரும் ஒன்னா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவ இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவங்க வீட்டில் இருந்து தான் கால் வருது. தாத்தா அவனை பார்க்கணும்னு சொல்றாரு, வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கள் தாத்தா என்னை பார்க்கணும்னு சொல்றாரு, அவருக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, நீ என்னோட புருஷனு இப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு, அதுக்குள்ளே தாத்தா வந்துட்டேன்னு சொல்றாரு, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்ல நானும் உன் கூட வரேன்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் நீ என்னோட புருஷன்றது அவங்க உள்ளவங்களுக்கு தெரிய வேண்டாம், 2 பேரும் ஒன்றா போகலான்னு 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்க. இப்போ வீட்டுக்கு வந்தவொன்னே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஏமா உன் புருஷன் கூட வராமல் இவன் கூட வந்திருக்க, இந்த விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆயிருப்போதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னாகுது, நான் போய் தாத்தாவை பார்க்குறேன்னு இவங்க 2 பேரும் தாத்தாவை பார்க்க போக தாத்தா பார்த்தீங்கன்னா என் பேத்தி கூட பேசணும், நீ போய் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்ல ஹீரோவும் போய் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியில தான் உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கதா அக்கா கறி பார்த்தவன இங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது, ஒழுங்கா தள்ளி போனே ஹீரோ சொல்ல அதை பார்த்தவனா அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா ஹெல்ப் கேட்டிருப்பாங்க போல, ஆனால் இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வர அதை பார்த்தவொன்னே தாத்தா பார்த்தீங்கன்னா அவன் நமக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல தாத்தா என் மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு அக்கா கறி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னை இப்போ எங்கே கூப்பிட்டு போக, வீட்டுக்கு போகலாமா கம்பெனிக்கு போகலாமான்னு சொல்ல நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போனோன்னே இவ அவளோட ஃப்ரெண்டை பார்க்க வந்துடுறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்து நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்ல என்னடி சொல்கிற, அப்படின்னா உன் ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லு, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஜாலியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அட லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு இவ அவங்க வீட்டில் நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா விர்ரி எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எந்த பிரச்சனை நல்லா பார்த்துக்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு முக்கியமான ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்த உடனே இவங்க 2 பேரும் வேகமாக வந்து பார்த்தா ஹீரோக்கும் மயக்க மருந்து கொடுத்துட்டானுங்க. இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றை தவிர வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது, உள்ளே போய் பாருன்னு சொல்ல இவ்வளோ உள்ளே வந்து பார்க்குறா. இந்த சைடு ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறான், எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குன்னு ப்ரொபோஸ் பண்ண அடப்போட லூசு பயலன்னு இவ காலில் மிதிச்சு விட்டு அந்த இடத்த விட்டு போக இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் வரா. வந்து பார்த்தா ஹீரோ மயக்க மருந்து கொடுத்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கான். இப்போ அவனை பார்த்தவொன்னே இவன் ஹீரோவை தூக்க அவனை பார்த்தீங்கன்னா நீ என்னோட பொண்டாட்டி தானே, இந்த வாழ்க்கையில் உன்னால் தப்பிக்கவே முடியாது, என்னைக்கு நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லி ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு யார் இந்த மாதிரி மயக்க மருந்தெல்லாம் கொடுத்ததுன்னு சொல்ல வேறு யார் உன் அக்கா காரி தான், அவளை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொல்லி இவன் ஹீரோயின் கூட இருந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்ப, இதனால நமக்கு தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்ல அப்பா அவன் நேற்று நைட்டு யார் கூட இருந்திருக்கான்னு தெரியுமா, உங்க பொண்ணு கூட தான் இருந்திருக்கான், இந்த விஷயம் அவளோட புருஷனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும், இதை வச்சு நம்ம மூச்சனை பிளாக்மெயில் பண்ணலாம், பிளாக்மெயில் பண்ணி நமக்கு தேவையான படத்தை அவன் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்னு சொல்ல அவங்க பவன் சரின்னு சொல்றாரு. இப்போ சைடு ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கசின் படிக்கிற ஸ்கூல்ல இருந்துதான் கால் வருது, அவன் யார் கூடயே சண்டை போட்டான்னு. அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஹீரோயின் தான் வந்து அவனை காப்பாற்றி கூட்டிட்டு வரா. இப்போ அவங்க எல்லாரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவா பார்த்தீங்கன்னா
ஏன்டா கிளாஸ்மேட் கூட சண்டை போடுற, வீட்டிலே படிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறியான்னு கேட்க, அவன் ஆன்ட்டியை பற்றி தப்பாக பேசினா அதனால தான் நான் சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே ஹீரோ அமைதியாக அவன் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட புருஷன், நீ என்னோட பொண்டாட்டின்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சாகணும், அதுக்கான வேலையை பார்ப்போன்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட ஃபோட்டோவையும் போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போட, அதை பார்த்தவொடனே இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, அப்பா அந்த விஷயத்த பார்த்தீங்களா, நம்ம நினச்ச மாதிரி மூச்சேன்னு அவனோட கசின் கிடையாது, அவளோட புருஷன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு, 2 பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்க, நம்ம கிட்ட இன்னொரு வாய்ப்பு கூட இருக்குப்பான்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்க, அவளுக்கு ஒரு ஆள் கால் பண்ணி, உங்க அம்மாவை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன், உங்க அம்மா உயிரோட வேணா 50 மில்லியன் வேணும்னு சொல்ல, என்கிட்ட எந்த பணமும் இல்லை, ஃபோனை வையான்னு இவ சொல்லிட்டு இருக்க, இல்லைன்னா உங்க அம்மாவை கொன்று வேணா அவன் பிளாக்மெயில் பண்றான். இப்போ அவன் இப்படி பிளாக்மெயில் பண்ணவுன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு தான் வரா. இப்போ வீட்டுக்கு வந்தவுடனே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அம்மாவை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க, எங்ககிட்ட சுத்தமாக காசு இல்லை, நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவையே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி காசு கொடுங்க பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த இடத்த விட்டு வர, ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் ஃபேமிலி விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அவங்க குடும்பம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நினச்சா எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, அந்த மாதிரி ஃபேமிலி கூட இனிமேல் நான் டச்சப்பில் இருக்க விரும்பல, எனக்குன்னு இருக்க ஒரே உறவு நீ மட்டும்தான், என்னை நீ நல்லா பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லி ஹீரோவை நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு, நாளைக்கு போய் நம்ம எல்லாரும் தாத்தாவை பார்க்கலாம், தாத்தாவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வர, எங்கே வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக, இவ மாடியில் ஒரு ஆளை பார்க்குறா. பார்த்தா ஹீரோவோட அப்பா இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு, என்ன அவங்க அப்பா இந்த ஆன்ட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு, இவங்க நம்ம ஹஸ்பண்டோட ஆன்ட்டி தானே அப்படின்ற மாதிரி அவ ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ண எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸான ஆக்டர் தான் இருக்கான். இப்போ அவனை பார்த்த உடனே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, என்னோட கசின் தான், நான் சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு அவ சொல்லிட்டு இருக்க. என்னங்க இவர் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் இவனோட பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ அவனை காதலிக்க போறியான்னு ஹீரோ கேட்க, வாய் மூரா சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தரீங்களான்னு சொல்ல, கண்டிப்பாக போட்டு தரேன்னு சொல்லிடுறான். இப்போ இவங்க எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்போ தாத்தா அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, எப்போ 2 பேரும் குழந்தை பேத்துக்கலான் இருக்கீங்க, சீக்கிரமே குழந்தை பேத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல, சரி தாத்தா பேத்துக்கிறோம் வாங்க ஒன்றா சாப்பிட்லான்னு எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்க ஆன்ட்டிக்கும் அப்பாவுக்கும் நடுவில் ஏதோ ஓடுது போல, அவங்க 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் பாருடா, ரொம்ப வருஷம் கடந்து போச்சு, பழசை பற்றி நினச்சிட்டு இருக்காது, உனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ்கிற வழியை பாருன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கத்துற சவுண்டு தான் கேட்குது. வாங்களே தாத்தா கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் ஓடி வந்து தாத்தாவை கூட்டிகிட்டு போக, அதை பார்த்தோன்னா ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா தாத்தா எப்படி மாடியிலேருந்து கீழே விழுந்தாரு, அவர் கூட நீ தானே பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஆமாங்க தாத்தா என்ன பார்க்கலாம் தான் வந்தாரு, ஆனா எப்படியும் கீழே விழுந்துட்டாரு, என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன் என்னை இப்படி பார்க்குற, என் மேலே சந்தேகப்படுறியான்னு கேட்க, ஆமா இந்த வீட்டுக்கு புதுசாக வந்தது நீ தான், ஓ மேலே சந்தேகப்படாம வேற யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு இவங்க பேசிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் ரூமை விட்டு நீ வெளியே வரக்கூடாது, ரூமுக்குள்ளே போன ஹீரோனை ரூமுக்குள்ள அனுப்ப, அவளை பார்த்தீங்கன்னா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி பேசிட்டானே அப்படின்ற மாதிரி அவ சோகமாக அந்த இடத்த விட்டு வர, பார்த்தா அவள் ரூமுக்குள்ளே ஹீரோ மேலே பயங்கர காண்டாயிட்டு இருக்கான். இவன் இப்படி கோவமா உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தோன்னே எங்கே ரெடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் தனியாக இருப்பணும், புருஷன் தான் அனுப்பி வச்சாரு, தாத்தா எப்படி கீழே விழுந்தாருன்றதுக்கான இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு, ஓ மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவருக்கு தெரியுமா, உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் ஓ மேலே பழிய போட்டாருன்னு சொல்ல, சரி சரி விடு, இந்த விஷயத்த நான் அப்புறமா ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் அம்மாவை கிட்னாப் பண்ணது யாருன்றதை கண்டுபிடிச்சாச்சு, எவிடன்ஸோட கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏன்னா அவங்க அம்மாவை கிட்னாப் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க, உயிரோட கூட விட்டு வைக்கல. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்து கோவப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அப்பையிலேருந்தே அஃபேரில் இருக்காங்க போல. இந்த அஃபேர்னால தான் அவங்க அப்பா அவங்க அம்மாவையே போட்டு தள்ளியிருப்பாரு. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த கிழமை ஒரே அட்டம்ப்டில் சாவன்னு நினச்சா பொழைச்சிக்கிட்டான். சே
இப்படி பொழைப்பான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்ல சரி விடுங்க, அடுத்த தடவை சீக்கிரட்டா அந்த கிழவனை போட்டு தள்ள பார்க்கலான்னு இவங்க 2 பேரும் தாத்தாவை போட்டு தள்ளுறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா, நீ நினச்ச மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன், உன் புருஷனும் அந்த கசின் சொல்கிறாங்களே அவனும் 2 பேரும் ஒரே அப்பாக்க பிறந்தவங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிடுறா. எனக்கு இந்த டவுட் அப்பயே இருந்துச்சு, 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, கம்பெனி விஷயத்தையும் 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்டில் நீ இருக்காத, கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து வந்துடுறேன், என் கூட வந்துருன்னு சொல்ல நான் என் புருஷனை ரொம்ப காதலிக்கிறேன், உன் கூட நான் வரமாட்டேன், என் புருஷன் என்னை நல்லபடியாக பார்த்துக்குவார்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவன் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டான், அப்போ நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் எப்படி பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான், என் புருஷன் கூட இருக்கிறதெல்லாம் எனக்கு நிம்மதினே இவ பேசிட்டு இருக்க. இவ பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வீடியோ எடுத்துட்டு இதை மட்டும் பாஸ் பார்த்தாருன்னா உங்களை கட்டி பிடிச்சி அழுவாருன்னு ஹீரோ காமிச்சு விட. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தாத்தாவை பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர அந்த இடத்துல ஹீரோ இவளை கட்டி பிடிச்சிக்கிறான். என் பொண்டாட்டி என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு இப்போதான் எனக்கு தெரியுது, வா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தாத்தாவை பார்க்கலான்னு எல்லாரும் ஒன்றா தாத்தாவை பார்க்க வராங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாரும் இருந்துட்டு இருக்க தாத்தா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா நீ இந்த பொண்ணு கூட சுத்துறத உன் பொண்டாட்டி பார்த்துட்டான்னு தானே அவளை போட்டு தள்ளின, அதோட விட்டுருவன் பார்த்தா என்னையும் கொலை பண்ண பார்க்குறியா, நீ எல்லாம் மனுஷனா இருக்க லாய்க்கே இல்லைன்னு சொல்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் எதுவும் பண்ணலன்னு அவர் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா வீட்டோட வேலைக்காரங்க தான் வராங்க. இப்போ இவங்க 2 பேரும் தான் காசு கொடுத்து தாத்தாவை கீழே தள்ள சொன்னாங்க, மற்றபடி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல அதை பார்த்தவொன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை நீ தான் கொலை பண்ணுறதுக்கான வீடியோ எவிடன்ஸே என்கிட்ட இருக்குன்னு ஒரு எவிடன்ஸை போட்டு காட்டுறான். அந்த வீடியோ எவிடன்ஸை கஷ்டப்பட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். அதில் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு நானும் இவளும் சேர்ந்து வாழ போகிறோம், அதனால நீ உசுரோடு இருக்கக்கூடாதுன்னு கையாலே கொலை பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு எங்கள் அம்மாவை கொன்னதுக்காக அவங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன், 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும்னு ஹீரோ போலீஸை கூப்பிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்ல போலீஸ்காரங்களும் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தாத்தா பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருடா, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது என்னோட தப்பு தான், உன் நிம்மதி கெட்டு போகும் தான் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே மறைக்கிறதுல எதுவும் இல்லை, அந்த வீடியோ உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணது நான் தான், ஏன்னா அந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லி தாத்தா மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ அவரை ஹீரோனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் சந்தோஷமா வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பணும், சீக்கிரமே குழந்தை பேத்துட்டு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்காங்கன்னு சொல்ல இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் தாத்தாவை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க வெளியில அவங்க அம்மா தங்கச்சி 2 பேரும் நிற்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் மொத்தமாக திவால் ஆயிடுச்சுமா, தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கோம், உங்கள் அப்பாவும் ஓடி போயிட்டாரு, ஏதாவது எங்கள் 2 பேரையும் பார்த்து ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக அது பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காரணம் நீ தாண்டி, உன்னால தான் என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, உன் பேச்சு கேட்காம இருந்தா அவ்வளோதான் என் கூட இருந்திருப்பான்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பெட்ரூம்ல ஒன்றா இருந்துட்டு இருக்க இவ அவ ஃப்ரெண்டு கூட பேசினதை ஹீரோ போட்டு காட்டுறான். அதில் அவ சொல்லியிருப்பா இல்லையா நான் என் புருஷனை ரொம்ப காதலிக்கிறேன்னு, அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவ ரொம்ப வெக்கப்பட்டு இருக்க. என் பொண்டாட்டி என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு இப்போதான் எனக்கு தெரியுது, அந்த காதலை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான். இப்போவே கால் பண்ணி ஓ பொண்டாட்டியோட ஃப்ரெண்டை நான் காதலிக்கிறேன், அவளை எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்கிறான்னு சொல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு ஐடியாலாம் கொடுக்க முடியாது, டக்குன்னு கடத்திட்டு போயாது கல்யாணம் பண்ணி தரடா, இனிமேல் எனக்கு கால் பண்ணாதன்னு சொல்லி ஹீரோ ஃபோனை கட் பண்ணிட்டு இவ்வளோ கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இப்படி வாழ்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.